ஸோ நான் சிவா பிள்ளை, நான் ஊர் வந்து கலிங்கப்பட்டி. இங்கே இருக்கிறது ரிச்மண்ட் வர்ஜீனியாவில் இருக்கேன் நான். எங்கள் பாட்டா பேர், அதாவது எங்கள் ஃபேமிலிக்கு ஐடென்டிட்டின்னா எங்கள் பாட்டா தான், நடராஜ பிள்ளை. அவரோட அண்ணன் தான் எனக்கு ஒரிஜினல் பாட்டா அவரோட. ஸோ நடராஜ பிள்ளைன்னா தான் எல்லாருக்குமே தெரியும், மதுரையில் நடராஜ பிள்ளை குரூப் அப்படின்னா. ஆனால் ஊர் கலிங்கப்பட்டி. இப்போ நான் ஊரில் வீடு கட்டுறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சிருக்கேன் நான். அதில் இப்போ ஒரு இங்கே இந்த ஏவிஎஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது, இங்கே எப்படி ரீக்ரூப் பண்ணணும் அப்படிங்கிறது, இது ஒரு 20-25 இயர்ஸ் நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாததுனால அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இப்போ நமக்கு டிஜிட்டல் மீடியாலாம் இருக்குது, அதனால் ஈஸியாக எல்லாரையும் கேதர் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் என்னென்னா, நாலு ஜோனாக பிரிக்கிறோம் நம்ம, டைம் ஜோன்ஸாக. இப்போ சிவதர்ஷன்லாம் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு. மேட்ரிமோனி சர்வீஸ்லாம் அவர் தான் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இருக்கிறவங்க எக்ஸிஸ்டிங் யார் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே கொஞ்சம் லூப் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 22 ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம பார்த்து பேசி அவங்கள சூஸ் பண்ணி இவங்கவுங்க அந்தந்த ஸ்டேட்டில் இருங்க. இப்போ ஒஹாயாக்கு வந்து சிவா இருக்கிற மாதிரி, இப்போ பாஸ்டனில் கார்த்திக் இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணோம். இது லோக்கலில் அவங்க கேதரிங் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ இவங்க பண்ண மாதிரி கிளஸ்டர் கேதரிங், அதுதான் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 4 கிளஸ்டராக, இப்போ நியூயார்க் கிளஸ்டர்னா நியூஜெர்சி, நியூயார்க்கு பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் கூப்பிட்டு பண்ணிட்டாங்க ஏற்கனவே. இப்போ அடுத்தது இதுதான் நடக்குது, இங்கே ஒஹாயாவில் நடக்குது. இப்போ இங்கே ஒரு 10-15 ஃபேமிலிஸ் வர்றது டு பிகின் வித் இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். அடுத்து வந்து இப்போ நாங்கள் வர்ஜீனியாவில் செப்டம்பர் 7 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபைனலாக ஜார்ஜியாவில் இன்னொரு கிளஸ்டர் இருக்குது. இது வந்து செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த ஸ்டேட் அவங்க சுற்றி பார்க்குறது, அடுத்து கிளஸ்டராக இருக்கிறது நெய்பரிங் ஸ்டேட்ஸு கேதர் பண்ணுறது. மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்ட் கோஸ்ட் மீட்டப் பண்ணணுங்கிறது. அதுக்கு வந்து இப்போ நான் வந்து சென்னையில் வீரகுமார் மாமா இவங்க எல்லாத்தையுமே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் சென்னை பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்புறம் செல்வராஜ் மாமா இவங்க எல்லாரையுமே பேசி அவங்களும் இந்த தடவை போய் நான் மீட் பண்ண போகிறேன். அவங்கள இன்வைட் பண்ணோன்னா ஒரு அதாவது நேஷ்னல் மீட்டுன்னு இல்லாமல் ஈஸ்ட் கோஸ்ட் மீட், அது எல்லாருமே இன்வைட் பண்ணலாம். யார் வர்றாங்க எல்லாருமே இன்வைட் பண்ணலாம். வர்ஜீனியாவில் சென்ட்ரா வர்ஜீனியாவில் இருந்தது அப்படின்னா அதை கொண்டு வரணும். மெயினாக வந்து ஒரு தேடல்னு சொன்னால் ஒரு 3 ஐட்டம் தான் மெயினாக தேடலுங்கிறது. ஒன்று வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க இடைவெளியை கம்மி பண்ணணும். மேட்ரிமோனிக்காக பொண்ணு கொடுக்க பொண்ணு வாங்க, இது நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அது ஃபஸ்ட்டு. அதில் தான் எனக்கு ப்ரைமரியாக பேஷன் எனக்கு நிறையா இருக்குது. சிவதர்ஷன் நிறையா பண்ணிகிட்ருக்கிறாரு. அது ஒன்று. சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது, ஒரு ஆள் பண்ணாமல் ஒரு சிஸ்டமில் இருந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப். இப்போ எங்கள் பாட்டாக்கு அப்புறம்லாம் எனக்கு இப்போவே எங்கள் அத்தையை கூப்பிட்டா தான் சொல்ல முடியும். எங்கள் அம்மாக்கே நிறைய ரிலேஷன்ஷிப் சொல்ல தெரியாது. இப்போ சிவா ஒய்ஃப் சுகன்யாக்கெலாம் நிறையா சொன்னாங்க ரிலேஷன்ஷிப். அதே போல் டிசியில் பாஸ்கர் இருக்கார், அவங்களாம் நிறைய ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம டேட்டா பேஸுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ எப்படி கொண்டுட்டு வர முடியும், அதை நம்ம பண்ணணும். ஸோ லாகின் பண்ணாவே நம்ம கோத்திரம், நம்ம பாட்டா பேர், அப்பா பேர் போட்டாவே அந்த காம்பினேஷன்லேயே வந்துடும், எல்லாமே வந்துடும். அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லோரும் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸிஃபை பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரிலேஷன்ஷிப்னு திருப்பி சொல்கிறது, இப்போ நான் வந்து சிவா வந்து தம்பின்னு ஸ்டோர் பண்ணியே வச்சுருக்கேன். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். குமுதினி அவங்கள ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணுறப்பயே முறையை கேட்டு நான் அண்ணின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம அதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே அது ஐஸ் பிரேக்கர் மாதிரி வாங்க சிவா, போங்க சிவா இப்படியே பேசணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இதுலேருந்து பிரேக் பண்ணி, எஸ் அமெரிக்காவில் இருக்கிறோம், எல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிட்றோம், அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்து கொண்டு போகணும். மூணாவது வந்து இது இந்த சொந்த பந்தங்கள் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வைத்திய அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த சொந்த பந்தங்களாக கொண்டுட்டு வரணும் நம்ம யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு. மூணாவது சொல்கிறது வந்து கார்த்திக், சிவாவோட மச்சான் கார்த்திக், பாஸ்டன். அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அவர் சொன்னது வந்து இந்த குலதெய்வம் அப்படின்னாரு. குலதெய்வம்னு சொன்ன உடனே இப்போ நிறைய பேர் வந்து அங்கே ஊரில் தான் பண்ணணும் அப்படி அது மாதிரிலாம் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் போகல. குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி ஒரு கோத்திர பூஜை எப்படி பண்ணணும், என்னென்ன கோத்திரங்கள் இருக்குது, அது எப்படி பண்ண முடியும். எல்லாத்தாலேயும் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு எவ்ரி இயர் போக முடியும். இப்போ நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ எனக்கு வந்து டேக் ஹோம் 2800 நான் 1000 டிக்கெட் போட்டு என்னால் போக முடியாது. அப்போ ஸோ அஃபோர்டபிலிட்டி எனக்கு கம்மியாக இருந்தது. இப்போ எனக்கு அஃபோர்டபிலிட்டி மாறி இருக்கலாம், பட் ப்ரையாரிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மூணு தான் மெயினாக ஜிஸ்டாக வச்சு அங்கே உள்ள அசோசியேஷன்ட்டையும் அவங்ககிட்டையும் போய் நான் இந்த தடவை பேசிட்டு வரலான்னு இருக்கிறேன் நான். அதனால் சிவாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி தேங்க்யூ. நன்றி.